ब्रह्मणस्पदान संभन्नोदिपि श्री दसादनम् ओम श्री महा गणाधिपतये नमो नमः ओम निकरस्वैद समायुवे काले हरित्तुमा बन्देः इन्द्राहि सहस्रयोः अग्निर्मा विभ्राष्टवसनः वायुस्वेदस्सिगदुर्गः इक्काम செவ்வாய்க்கிழமையிலே முருகனுக்கு வந்த அந்த பௌர்ணமியிலே நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற இந்த ஒரு புண்ணிய கைங்கரியத்திலே இங்கே கபாலகாளி அம்மன் ஆலயத்தை வந்து வேண்டக்கூடிய வேண்டுதலெல்லாம் நிறைவேறி எல்லோருக்கும் நிறைந்த ஒரு செல்வத்தையும் நிறைந்த பௌர்ணமிக்கு வேண்டக்கூடிய வேண்டுதலெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அம்மாவுடைய திருப்பாதங்களை தொட்டு வேண்டிக் கொண்டு வந்திருக்க பூஜையில் வந்திருக்கக்கூடிய பல கிராமங்களிலிருந்து வந்திருக்காங்க, பல ஊர்களிலிருந்து வந்திருக்காங்க. அவர்களுடைய வேண்டுதலெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறி அடுத்திருந்து இந்த ஆலயமானது மென்மேலும் வரக்கூடிய மக்களோடு எல்லாம் நல்ல பலன்களை பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் உள்ள அமிகி மனதார பார்த்து செய்து கொண்டு தற்பொழுது மங்கள இசையுடன் நமது வைகாசி மாத பௌர்ணமி பூஜை ஆரம்பமாகிறது. ஹரி ஓம். அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். அதுபோல இந்த பால்குட விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய பக்தவழிகள் அனைவரும் தங்களுடைய பெயர்களை ஆலயத்திலே பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆடி மாதம் 4ஆம் தேதி ஆலயத்திலே 1008 பால்குடம் நமது காரியாப்பட்டி மாரியம்மன் கோவிலிருந்து முருகன் கோவிலிருந்து ஊர்வலமாக 1008 பால்குடங்கள் பக்தியோடு எடுத்து வரப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். அதனால் அந்த அபிஷேகத்திலே பால்குட விழாவிலே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய அனைவரும் தங்களுடைய பெயர்களை ஆலயத்திலே பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் அம்மாவுக்கு உகந்த அந்த ஆடி மாசத்திலே நம்முடைய அம்மாவை வாங்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் தான் நமக்கெல்லாம் அந்த ஆடி பால்குட விழா. அந்த ஆடி பால்குட விழாவிலே அனைத்து பக்தர்களையும் கலந்து கொள்ள கொண்டு அன்போடு கேட்டுக்கொண்டு தங்களுடைய நீங்க வர முடியாதவர்களுக்கு நீங்க போய் முன்னாடி சொல்லி பால்குட விழாவில் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முன்னதாக உங்களுடைய பெயர்களை பதிவு கொள்ளுமாறு மீண்டும் ஒரு முறை கூறி தற்போது வைகாசி மாத பௌர்ணமியாக ஆரம்பமாகிறது. பூஜையை கலந்து கொள்ளுங்க, தண்ணி எடுத்து கையை தொடச்சுங்க. இந்த ஒரு தீய கிருமியும் தங்க விடாது இதயத்துல. அதாவது சுத்தமா எதிர்ச்சி குளிச்சுட்டு சாமி எடுத்து பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம தூங்கி இருக்க பெட்டிலே வந்து வலது நாசியை முடிக்கிட்டு இடது நாசி வழியா அந்த காற்றை உள்ள எடுத்து ஒரு நிமிஷம் நெஞ்சில் நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல எந்த நாசி வழியா காற்றை உள்ள எடுத்தோமோ அந்த நாசியை முடிக்கிட்டு திரும்ப வலது நாசி வழியா அந்த காற்றை வெளியிட்டோம்னா இருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இருதயத்தில் எந்த விதமான நோயும் தங்காது. அதுதான் வந்து கொரோனாலயத்திலையும் எல்லா பயிற்சியும் சொல்ல முதல் பயிற்சியா இதை பண்ண சொன்னாங்க. அது போல 5 தடவை பண்ணா போதும். காலையில 5 தடவை, தூங்கும் போது 5 தடவை பண்ணீங்க அப்படின்னா ஞாபக சக்தி நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு நோய் நம்மளை இந்த இருதய சம்பந்தப்பட்ட நோய் எதுவும் நம்மளை அண்டாது என்று கூறிக்கொண்டு பிராணானாமியா கை வலதுகளா முக தொட்டுங்க. வலதுகளா தகாது தட்சவதேன்யம் பர்சோ தேவசிய தீமஹே தியோ யோனஹா பிரஜோதயாதே. வலதுகை தொடப்பக்கம் வந்து இடது கை கீழே இருக்கணும், வலது கை மேல இருக்கணும். வச்சுங்க கீழே வச்சுங்க. தொடப்பமா வச்சுங்க. இப்படி வலது கை முடிக்கணும். வலது கை தட்சவதேன்யம் பர்கோ தேவசிய தீமஹே தியோ யோனஹா பிரஜோதயாது சொல்லுங்க. மமோ பக்த समस्त प्रदक्ष द्वार श्री परमेश्वर आज्ञः परमेश्वर प्रीत्यार्थम करिष्मानस कर्मणः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम आदौ श्री विघ्नेश्वर पूजाञ्च करिष्ये अस्मिन् अर्धराबिम्बे सुमुखम सिद्धि विनायकम आवाहयामि. अक्षதை உங்களுக்கு இடது பக்கமா கீழே போட்டுருங்க. திரும்ப கையை தொடச்சுங்க. அச்சதை இல்லாம கையை தொடச்சுங்க. அதை பிள்ளையார பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிள்ளையார பிடிச்சிங்களா? மஞ்சள் பிள்ளையார பிடிச்சாச்சா? அந்த பிள்ளையாருக்கு பாத்திரம் தண்ணி விடுங்க. மாவளையால தீர்த்த எடுத்து ஒரு பாத்திரம் விடுங்க. அஸ்மின் அர்த்ரா பிம்பே சுமுகம் சித்தி விநாயகம் ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி. பாத்திரம் விடுங்க. பாதயோகோ பாத்தி சமர்ப்பயாமி. அர்க்கயோகோ அர்க்கி சமர்ப்பயாமி. ஸ்நாபயாமி ஸ்நானானந்தரம் ஆச்சமதப்பயாமி. கொஞ்சம் உதவி சொல்லுங்க.
ஸ்நானானந்தரம் ஆஜமதப்யாமி. வஸ்திரம் அலங்காரத்தம் அக்ஷரம் எடுத்து 4 தடவை அவர் பாதல. வஸ்திரம் அக்ஷராப்யாமி அலங்காரத்தம் அக்ஷராப்யாமி. திவ்ய பரிமளம் கந்தாந்தர உபவிதா தக்ஷராப்யாமி. திவ்ய பரிமளம் கந்தா குங்குமம் எடுத்து வச்சிருக்கீங்க. திவ்ய பரிமளம் கந்தாந்தாராயாமி ஹரித்ரா குங்குமதப்யாமி புஷ்பமாலிகாதப்யாமி புஷ்பேகே சம்போஜயாமி. உதிரி புஷ்பம் தான் ஒரு சரஸ்வர புஷ்பத்தை எடுத்துருங்க. எடுத்து 7 புஷ்பத்தை எடுத்துங்க. உதிரி புஷ்பத்தை அவர் பாத்திர பூஜை பண்ணுங்க. ஓம் சுமுகாய நமஹ. 3 பேர் பண்ணுங்க. ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகன்னிகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கணாதக்ஷாய நமஹ. ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் தூமகேதவே நமஹ. ஓம் சித்தி மகா கணபதி மூர்த்தமே நமஹ. நானாவித பரிமள மந்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. ஊதுபத்தி எந்திரிக்கிறீங்க. அதை வந்து அவர் முகத்தை காட்டுங்க. வாத்தியம்னா ஓம் தூரம் சமோகரம் ஓம் ஓர் பவஸ்வாஹ தட்சவேன்யம். அத்தோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரஜோதயாது. கதலீவளம் தாம்பூலம் நேவேதயாமி. பூஜீவளசமாயுக்தம் நாகபலீகரம் கர்த்தூமசுர சமிக்தம் தாம்பூலம் நேவேதயாமி. ஓம் ஆதிபூஜாய தேவாய